செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுத்தை நடமாட்டம் குறித்து தஞ்சாவூர், திருவாரூர் எல்லைகளில் தற்போது சோதனை நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி தென்பட்ட சிறுத்தை நடமாட்டமானது ஒவ்வொரு நாளும் இடம்பெயர்ந்தவாறே இருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை நகரில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவை பயணித்து குத்தாலம் தாலுகாவில் உள்ள காஞ்சிவாய் என்ற பகுதிக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்தது. அப்பகுதியில் உள்ள காஞ்சிவாய் கோவிலில் அந்த சிறுத்தை நடமாட்டம் சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. மேலும் அந்த பகுதியில் மாசிலாமணி என்பவர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து முதலாக மயிலாடுதுறை நகரில் சுற்றுவட்டார பகுதி 3 கிலோமீட்டர் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு சிறுத்தையானது குத்தாலம் தாலுகாவில் இடம் மாறி இருந்தது. இதையடுத்து மயிலாடுதுறை நகர் பகுதியில் இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறுத்தையை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட கூண்டுகள், கண்காணிப்பு கேமராக்கள் இவை அனைத்தையும் குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் சுற்றுவட்டார கிராமங்களான பேராவூர், கருப்பூர் ஆகிய பகுதிகளில் பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தார்கள். இந்நிலையில் சிறுத்தை அங்கிருந்து நாளொன்றுக்கு சுமார் 3-5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்ந்து செல்வது. தற்போது சிறுத்தை நடமாட்டமானது தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை எல்லையில் தென்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இப்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா பகுதியில் சிறுத்தை நகர்ந்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஒவ்வொரு நாளும் புரளிகளை பரப்பி வருவது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் இதுபோல சிறுத்தை குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இப்போது மயிலாடுதுறை மாவட்ட வன அலுவலர் 3 மாவட்ட எல்லை பகுதியில் முகாமிட்டு தங்கி சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.